மேற்கு வங்கத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக்கின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. மேற்கு வங்க மாநிலத்திற்கு நாளை மறுநாள் 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையோடு நிறைவடைய இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மித்தாலி பாக்கினுடைய வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மித்தாலி பாக் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆரம்ப தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர். அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவரான அபிஷேக் பானர்ஜி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தன்னுடைய காரில் சென்று கொண்டிருந்த போது சிலருடைய காரை வழிமுறித்து அவருடைய காரை கற்களை கொண்டும் தடிகளை கொண்டும் தாக்கி அந்த கார் கண்ணாடியில் வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் அதனை சமாளித்துக் கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி அவர் புறப்பட்டார். இதில் அவருக்கு பெரிதாக எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் இந்த தன்னுடைய கார் மீது தாக்குதல் நடத்தியது பாஜகவை சேர்ந்த குண்டர்கள் என எம்பி மித்தாலி பாக் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பாஜகவுக்கு தோல்வி உறுதி என தெரிந்துவிட்டது. அந்த தோல்வி விரக்தியினால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு எம்பியின் மீது இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மித்தாலி பாக் கார் மீது தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் முறையல்ல. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் மித்தாலி பாக் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்று கொண்டிருந்த போது இதே ஆரம்பாக் தொகுதியில் அவருடைய கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.